வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் அண்ணன் சங்கிகள் ஓட ஓட விரட்டி அடிக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் நமது கட்சியை இன்று அங்கீகார விழாவாக சில நாட்களுக்கு முன்பு கொண்டாடப்படுகிறது. அது சமரசமில்லாத ஒரு விழா. இந்த விழா நாம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் நினைத்திருந்தால் 35 காலத்துக்கு முன்னாலே எப்ப வேண்டுமானாலும் இந்த விழாவை அங்கீகரிக்கப்பட்ட விழாவாக இந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிருக்கிறோம். ஆனால் மாற்ற முடியவில்லை. ஏனென்றால் அவர் சமரசம் செய்யவில்லை என்று பொருள். அவர் சமரசம் செய்திருந்தால் இந்த 35 கால வரலாற்று மிகுந்த உழைப்பை இந்த சமூக விடுதலைக்காக நம் தலித் இல்லாத ஒட்டுமொத்த தமிழருக்காக நம் வேர்வையை சிந்தி உழைப்பை சிந்தி உதிரத்தை சிந்தி காஞ்ச உதிரம் கூட உண்ணம் காயவில்லை, சிந்திய உதிரம் கூட உண்ணம் காயவில்லை. ஆனாலும் நாம் உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற தேவைகள் இருக்கின்றது. ஏனென்றால் நம் சமூகம் இன்னும் முழுமையாக சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆலநல்லூரிலே புரட்சியாளர் அம்பேத்கர் பேருந்து நிலையம் இருக்கிறது. அந்த பேருந்து நிலையம் மறுசீரமைப்பின் போது அரசு துறை அதிகாரிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் பேருந்து நிலையத்தை அதை ஆலநல்லூர் பேருந்து நிலையம் என்று எழுத்தில் கொட்டமைத்து போட்டு புரட்சியாளர் அம்பேத்கரை சிறிய வடிவமாக போட்டிருக்கிறார். ஏன்? அங்கேயும் சாதிய ஆதிக்கம் இருக்கிறது. ஆதிக்கம் என்பது அனைத்து துறைகளும் இருக்கிறது, அரசு துறைகளும் இருக்கிறது. தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அரசு துறைக்கு அனுப்புவீர்கள். ஆனால் இந்த தீட்டை எப்போ தீட்டடிக்க போகிறீர்கள்? இந்த தீட்டை எப்ப நீங்க தீட்டடிக்க போறீர்கள்? இந்த தீட்டை நீங்கள் தீட்டாமல் அரசு துறைக்கு நீங்கள் சென்றாலும் கூட அங்க அடிமைகளாக தான் இருக்க முடியும். தொடர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அரசு வேலைக்கு அனுப்புவதை விட இந்த சமூகத்திற்காக உழைக்க செய்யுங்கள். இந்த சமூகத்திற்காக களமாட சொல்லுங்கள். இதுதான் நம் தலைமுறையாக பாதுகாக்கும். தலைமுறையாக நம் அதிகாரத்திற்கு செல்ல முடியும். இந்த அதிகாரம் என்பது அரசியல் மட்டுமல்ல, அரசு துறையிலும் நம் அதிகாரம் செல்ல வேண்டும். அதுக்காக தான் நமக்காகவே நமது எழுச்சி தமிழர் உறங்காமல் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நம் மக்களுக்காகவே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் தான் எழுச்சி தமிழர் அவர்கள். ஏன் இந்த அஜித் இதுக்கு முன்னால பெரியார் இசத்தை பேசினான். இந்த அஜித் என்கின்ற நான் எழுச்சி தமிழருடைய பற்றின் பெயரினால் இன்று எழுச்சி வளவன் என்று என் பெயரை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். எழுச்சி வளைவையாகிய நான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பாதையிலும் காரல் மார்க்ஸ் அவர்களின் பாதையிலும் தந்தை பெரியார் அவர்களின் பாதையிலும் நமது எழுச்சி தமிழரின் பாதையில் பயணிக்க நான் மட்டும் பயணித்தால் போதாது. என் சமூகம் மாற வேண்டும், என் இளைஞர்கள் மாற வேண்டும். இதே இடத்தில் விஜய் பிறந்தநாள், அஜித் பிறந்தநாள், ரஜினி பிறந்தநாள் கேக்கு வெட்டி கொண்டாடியது உண்டு. இதே இடத்தில் 12 மணி நேரம் நீங்கள் கொண்டாடித்து உண்டு. ஆனால் இன்று புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். காரணம், நம் மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், நம் இளைஞர்கள் சரியான பாதையில் திசை திருப்ப வேண்டும் என்று ஒற்றை நோக்கோடு நாம் செயல்பட்டுக் கொண்டு வருகிறோம். இதுக்கு எல்லாம் ஊக்கம் கூட இணங்காமல் நமது தோழர்கள் ஜெய்பன் நண்பர்கள் நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் சரியான முடிக்கும் என்று இந்த எப்பேற்பட்ட விழாவும் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எதுவுமே கருத்தில் கொள்ளாமல் தங்கள் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக இந்த விழாவை சிறப்பாக நடத்தப்படுகிறது.